பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற நீண்ட நெடிய தொடர் செய்தியின் பகுதிகளில் ஒவ்வொரு பகுதியாய் பார்த்து வருகிறோம். அதில் சமீப நாட்களாய் இயேசுவின் யாத்திரைகளை குறித்தும் அந்த யாத்திரையில் எங்கெல்லாம் போனார் என்று பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவர் போன இன்னொரு புதுமையான வித்தியாசமான ஒரு வழியை பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்களை வாசித்து பார்த்தால் பெரிய கட்டிடங்களின் வழியாய் அவர் போனார் என்று பார்க்கலாம். ஆம், அவர் வெறும் வனாந்தர மார்க்கமாய் மாத்திரமல்ல, மலைகளில் மாத்திரமல்ல, தெருக்களில் மாத்திரமல்ல, பெரிய பெரிய கட்டடங்கள், அதாவது பெரிய மாளிகை போன்ற வீடுகள், ஆலயங்கள், பெரிய இடங்கள், கட்டிடங்கள் எங்க இருந்ததோ அதன் வழியாகவும் போனார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த கட்டிடங்களை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? அவர் சொன்ன வார்த்தை என்ன? மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று இயேசு சொன்னார். அவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை இது. கர்த்தர் நல்லவர். அப்படியானால் அங்கு இருந்த அந்த கட்டடம் எது? ஏன் அப்படி சொன்னார் என்று கவனித்தால், அங்கு இருந்த கட்டடம் வேறு எதுவும் அல்ல, பெரிய பெரிய தேவாலயங்கள் தான். பெரிய ஆலயங்கள் அங்கு இருந்தது. அதை பார்த்து ஆண்டவர் அப்படி சொன்னார். அவர் அப்படி சொல்ல காரணம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் அலங்கரித்து வைத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், அந்நாட்களில் ஜனங்கள் செய்தது என்ன? கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறந்த கற்கள், விலை உயர்ந்த கற்களை கொண்டு வந்து அதை கட்டியிருந்தது மாத்திரமல்ல, காணிக்கையாக எந்தெந்த பொருட்கள் வந்திருந்ததோ அந்த பொருளை எல்லாம் வைத்து அதன் மேலும் கட்டியிருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. அப்படி அவர்கள் ஆண்டவர் மேல் பற்று வைப்பதற்கு பதிலாக கட்டடத்தின் மேல் தன்னுடைய பற்றையும் நாட்டத்தையும் வைத்திருந்தார்கள். ஆனபடியால் தான் அவர் அப்படி சொன்னார். அது மாத்திரமல்ல, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாவது இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுவதற்கு இன்னொரு முக்கிய காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42 மற்றும் 43வது வசனங்களை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்துக்கு உரியவைகளை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆலயம் இருந்தது, கட்டடம் இருந்தது, காணிக்கை இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அங்கு தேவனுடைய சமாதானம் இல்லை. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழியும் தெரியவில்லை. அதோடு கூட நின்று விடவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், நீ இடிக்கப்படும் காலத்தை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் இந்த கட்டடம் எவ்வளவு காலங்கள் இருக்கும், எப்பொழுது இடியும், அல்லது இதனுடைய காலம் எப்படிப்பட்டது என்று சொல்லி காலத்தை அறியாதவர்களாய் அந்த ஜனங்கள் காணப்பட்டார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் பார்வைக்கு எப்படி இருக்கிறது, எங்கள் ஊர் ஆலயம் எப்படி இருக்குது, இதுதான் நோக்கமாயிருந்தது. அது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர், இப்படியாய் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாவது இடிக்கப்படும் என்று பெரிய கட்டடங்கள் வழியாய் போன ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் பார்வைக்கு நீங்கள் பெரிய மனிதர்களாய் இருக்கலாம், செல்வந்தர்களாய் இருக்கலாம், நல்ல வரம் இருக்கலாம், நல்ல சோதரம் ஊழியம் இருக்கலாம், நல்ல பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள்? ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? மெய்யான தேவனுடைய சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறதா? நீங்கள் ஜெபித்து, நீங்கள் ஆலோசனை செய்து, நீங்கள் ஊழியம் செய்து மற்றவர்களுக்கு சமாதானம் வரலாம், ஆனால் உங்களுக்குள் சமாதானம் இருக்கிறதா என்று சொல்லி இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு விசுவாசிகளாகி உங்களையும் ஊழியக்காரர்களாகி உங்களையும் கர்த்தரே கேட்கிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருவேளை இடிக்கப்பட வேண்டிய நேரமும் நாட்களும் வரும். எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்படி அல்ல. முதலாவது நாம் கட்டப்படுவோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னான், இந்த கல்லின் மேல், அதாவது
அதாவது உன்மேல் என் சபையை கட்டுவேன், உன்னை கட்டுவேன் என்று சொல்லுவதற்காக கர்த்தர் அப்படி சொன்னார். அவனை கட்டின ஆண்டவர் உங்களையும் நம்மையும் கட்டுவதற்கு வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டதா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்கு ஏற்றதா இருக்கட்டும், இடிக்கப்படுவதற்கு ஒரு காலம் அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லுவதற்கு முக்கிய காரணம் என்ன? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான ஒரு வசனம் சொல்லுகிறது. சில தங்களை தாங்களே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அதாவது கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அதை நம்பாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? சரித்திரமாகிய வரலாறு சொல்லுகிறது, அந்நாட்களில் இருந்த சிலர் தங்களை தாங்களே கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் கிறிஸ்துவை மறந்துவிட்டு தன்னை வெளிப்படுத்த பார்த்தார்கள். அப்படி பெருமை உள்ளவர்களும் மேட்டிமை உள்ளவர்களுமாயிருந்தார்கள். இப்படியெல்லாம் பல குழப்பங்கள் இருந்தபடினால் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார். இதுவும் கடைசி காலம், இது கொடிய நாட்கள். அற்புதங்கள் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக, பலவிதமான கிரியைகள் மூலமாக தன்னை காண்பிக்கிறவர்கள் ஏராளமாய் பெருகிவிட்டார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்குள் இயேசு இருக்கிறாரா என்று பாருங்கள். அந்த இயேசு உங்கள் மூலமாய் சந்தோஷப்படுகிறாரா என்று பாருங்கள். அந்த இயேசு இருப்பதனால் உங்களுக்குள் சமாதானமும் ஜெயமும் வெற்றியும் இருக்கிறதா என்று பாருங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் நிலைத்து இருப்பீர்கள், காக்கப்பட்டு இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இந்த பெரிய கட்டடங்களைப் போல அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுவோம். அவருடைய இரட்சணியத்துக்குள் மறைந்து கொள்ளுவோம். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கி மறைந்திருப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் உயர்த்துவார், கனம் பண்ணுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். கர்த்தர் நல்லவர். இங்கு கவனிங்கள், ஒரு பக்கத்திலே கட்டடங்களும் கோபுரங்களும் கீழே விழுகிறது, ஆனா மறுபக்கத்திலே ஆண்டவர் ஆறுகளையும் நதிகளையும் உண்டாக்குகிறார். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவுக்காக உண்மையாய் தன்னை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள் என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். தன்னைத்தானே வெளிப்படுத்துகிற பெரிய கட்டடங்களாய் காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் விழுந்து போவார்கள். இது ஒரு தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தை. ஆனபடினால் உங்கள் வழியாய் இயேசு யாத்திரையாய் வரப்போகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அற்புதமான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். பெரிய கட்டடங்களின் வழியாய் நீ நடந்து போனீர் என்றும், அப்பொழுது இவைகள் இடிக்கப்பட்டு போகும் என்றும் சொல்லி ஏன் அதை சொன்னீர் என்பதற்கு ஏற்ற வாக்கியங்களையும் விளக்கங்களையும் என் ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு காலம் நாங்கள் எங்களை வெளிப்படுத்தாமல், ஒரு சமயத்திலும் நாங்கள் உம்மை மறுதலித்து விடாமல், உம்மையே உயர்த்தி பிடிக்க, உம்மையே வெளி காண்பிக்க கர்த்தர் உதவி செய்யும். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலங்களில் எங்கும் பலத்த சேதங்களும் இடிகிறதும் விழுகிறதுமான இருக்க நேரத்தில் உமக்குள் மறைந்திருந்து உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகள் வாய்க்கால்களைப் போல, நதிகளைப் போல செழித்திருப்பார்களாக, நிலைத்திருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக. உண்மை உத்தமமாக வாழுகிற தெய்வ பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பை கற்றுகிறேன். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.